அனைவருக்கும் வணக்கம். மாமா மாமான்னு நான் உருகுவேன். அவர்கள் காதல் திருமணம் செய்ய மாட்டார்கள். அப்படி காதலிச்சாலும் வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜா மாத்திக்குவாங்க. ஒரு சிலருக்கு மச்சரிச்சு கூட லாபமாக இருப்பார்கள். உங்களுடைய உறவுகளே லாபம். தந்தை வழி குடும்பம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பொருட்டி எனக்காக உருகுவா. காவிரி ஆத்துல குளிச்சிருங்க. துன்பத்திலிருந்து மாறி இன்பத்திற்கு வருவதை நீங்களே உணர முடியும். எந்த ராசிக்கு எது லாபம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல இப்ப நம்ம பார்க்க இருப்பது கன்னிராசி. கன்னிராசிக்காரருக்கு எது லாபம் அப்படின்னா, கன்னிராசியின் லாபாதிபதி கடகராசி சந்திர பகவான், அவரோடு கூடிய குரு பகவான். சந்திரன் ஆட்சியாகவும் குரு உச்சமாகவும் இருக்கக்கூடிய குரு சந்திரா யோகம் தான் உங்களுக்கு ராசி. அப்ப தன்னுடைய தாய், அதோடு கூடிய படிப்பு, அன்பு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அவங்களுக்கு. அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி. அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு யாரு லாபம்னா அவர்களுடைய குடும்பம் தான், உறவு தான் லாபம். கன்னிராசிக்காரன் இருக்காங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக அந்த கன்னிராசி கெட்டு போகாத பட்சத்தில் அவர்கள் காதல் திருமணம் செய்ய மாட்டார்கள். அப்படி காதலிச்சாலும் வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜா மாத்திக்குவாங்க. கன்னிராசிக்காரர்கள் உறவுகளோடு கட்டுப்பட்ட ராசி. அப்பாவுக்கு கட்டுப்படும், அம்மாவுக்கு கட்டுப்படும், மாமாவுக்கு கட்டுப்படும், உறவுகளோடு கட்டுப்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கன்னிராசி. அவர்களுடைய லாபம் எதுனா தன்னுடைய உறவுகள் தான். அதில் அம்மா, மாமன், அதே போல அவர்களுடைய வாழ்க்கை துணை. இப்போ கன்னிராசி ஆணாக இருந்தால் தன்னுடைய மாமனார் கூட ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். மாமனார்கிட்ட அன்பாக இருக்கலாம். அதே மாதிரி மாமியார்கிட்ட அன்பா இருப்பாங்க. மாமியார் வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்த சொத்தை கூட எடுத்து இவங்க வாழ்க்கையில பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய தாயை மிகப்பெரிய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தன்னுடைய படிப்பை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இவங்க எல்லாம் இவங்க உறவுகளே லாபாதிபதி. அப்ப உறவுகளை விட்டு, உறவுகள்ல சில சங்கடங்கள் இருக்கும். உறவுகள்ல திருமணம் பண்ணிட்டோம், அதனாலதான் வந்து நம்ம வந்து வெளி உலகத்துல போக முடியல, பக்கத்திலே கட்டிக்கிட்டோம், உள்ளூர்லயே கட்டிக்கிட்டோம். அதே மாதிரி எப்போ பாரு இந்த உறவுகள் வட்டத்திலே சுற்றிட்டு இருக்கோம். உறவுகள் இல்லாமல் வெளியில் வந்து கட்டிக்கிட்டு அவன் வெளியூரில் பயணம் பண்ணிட்டு இருக்கான். இப்படிலாம் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் உறவுகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய உறவுகளே லாபம், உங்களுடைய படிப்பே லாபம், உங்களுடைய குடும்பமே லாபம், உங்களுடைய உறவுகளே லாபம். ஃபஸ்ட்டு வந்து கன்னிராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா அம்மா, மாமன், அதே மாதிரி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக அதிகமாக பயன்படாது. ஒரு சிலருக்கு தந்தை வழி குடும்பமும் பயன்படாது. அந்த உறவுகள் உங்களுக்கு நீங்க பழகும் போதே தெரியும் எதெல்லாம் லாபம், எதெல்லாம் நஷ்டம். அப்போ உறவுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபம் கொடுக்காத உறவுகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை பகைத்து கொள்ளாமல் அவங்களை ஒதுக்கி வச்சுட்டு யார் உங்களுக்கு அந்த உறவுகளில் உங்களுக்கு லாபகமாக இருப்பார்களோ அவர்களோடு பழகி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க ஒரு தொழிலை செய்யும் போதோ, நீங்க ஒரு வேலைக்கு போகும்போதோ, நீங்க வந்து ஒரு வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் போதோ, நீங்க ஒரு கடை வைக்கும் போதோ உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு யாரு லாபம்? குடும்பம் தான் லாபம். தன்னுடைய கணவர் கூட லாபமா இருப்பான். நான் வந்து ஒரு கன்னிராசி பொண்ணு, எங்க தாய் மாமனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மாமா மாமான்னு நான் உருகுவேன், எங்க மாமா எனக்கு எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னா அவங்க தான் அவங்க லாபம். அது மாதிரி ஒரு கன்னிராசி ஆணாக இருப்பார்கள். என் அத்தை பையன், என் அத்தை பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன், என் பொண்டாட்டி எனக்காக உருகுவா, என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் எனக்கு லாபமா இருக்கும் அப்படின்னா லாபம். ஒரு சிலருக்கு மச்சரிச்சு கூட லாபமாக இருப்பார்கள். என் மச்சரிச்சு வந்து கணவன் மனைவியா வந்து ஒரு விஷயத்தை தொட்டு வச்சுட்டு போனான்னா எனக்கு நல்லா இருக்கும். அப்போ அவர்கள் நல்ல உறவுகள் அர்த்தம். அப்போ உறவுகளே லாபம். என் குழந்தையா வந்து கணவன் மனைவியா வந்து ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்து போவாங்க, லாபமா இருக்கும். என் பிள்ளைகளை அவங்க தான் வளர்த்தாங்க, எங்க பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க, எங்க மாமா தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. இப்படி உறவுகளால் லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கன்னிராசிக்காரர்கள். அப்ப உறவுகளில் சில சிக்கல்கள் இருக்கதான் செய்யும். சிக்கல்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உறவுகளோடு இருக்கக்கூடிய லாபத்தை சரியாக கணக்கிட்டு உறவுகளை சரியான இடத்தில் பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக உழைத்து தொழிலை செய்து பிழைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கன்னிராசி.
நீங்கள் கன்னிராசியில் இருந்தால் உறவுகளை பகைத்து கொள்ளாதீர்கள். உறவுகளை விட்டு வெளியே தள்ளி வந்து நிற்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் லாபம் என்பது குறைந்து விடும். நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அவர்களை சரியாக பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போங்க. அப்படி போகிற நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். காவிரி ஆற்றுல குளிச்சுருங்க. குளிச்சுட்டு காவிரி ஆறு அந்த வந்து சுக்கிரன் மேடு அங்கே குளிச்சுட்டு அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடந்தே போய் அங்கே அரங்கநாத பெருமானை காலையில் விஸ்வரூப தரிசனமாக அரங்கநாயகம் தரிசனம் பண்ணிட்டு, தானான திருமேனியாக காட்சி கொடுக்கக்கூடிய ராமானுஜரும் தரிசனம் பண்ணிட்டு, சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், ஆஞ்சநேய பெருமான், கிருட பகவான் எல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக அந்த கோயிலை வலம் வந்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பும்போது உறவுகளாலும் ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானுடைய கடாட்சத்தாலும் உங்கள் வாழ்க்கை துன்பத்திலிருந்து மாறி இன்பத்திற்கு வருவதை நீங்களே உணர முடியும். கன்னிராசிக்காரர்கள் உறவுகளை தக்க வைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானுடைய அருளாசியோடு லாபகரமாக வாழ வாழ்த்துக்கள்.